السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى واذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. وقال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة أفضلها قول لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர் சமுதாயத்திடத்தில் அதிகமாக திக்ர் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு திக்ரை பற்றி சொல்லியிருக்காங்க என்றால், அல் ஈமானு ஈமான் என்பது பில்லோ ஷாபூன ஷாபத்தன், அது 70 சொச்ச கிளையாகும். அஃலுலுஹா, அதிலே மிகச்சிறந்தது என்பது கவுலு லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வதுதான். இன்னொரு ஹதீஸ்லே வருகின்றது வ அஃலுலு துவா, துவாவிலே மிகச்சிறந்தது என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ். வ அஃலுலு திக்ர், மேலும் திக்ரிலே மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லா. அந்த லா இலாஹ இல்லல்லா என்பதுடைய மகத்துவம் என்ன என்றால், அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், யார் ஒருவர் இஹ்லாசுடன் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு சென்றுவார். இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அன்பான சகோதரர்களே, சொர்க்கவாசிகளிடத்தில் கிடைக்காத இன்பமே இல்லையாம். எந்த அளவு சொல்லுவாங்கன்னா, எல்லாமே இருக்குமா அவங்கக்கிட்ட, ஆனால் ஒன்றை மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களாம். நம்ம பூமியில் ஒரு தடவையாச்சும் லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, நம்ம இவங்களோட அந்தஸ்து கூடியிருப்போமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க சிந்திச்சு கவலைப்படுவாங்க. ஒரு சஹாபாக்களுடைய சபையில் ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, எப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்குறாங்க, எப்போ நீ வல்லாஹி அல்லாஹ் திக்ர் தான் செய்கிறியா அப்படின்ற உடனே அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வல்லாஹி நாங்கள் அல்லாஹ் திக்ர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. இப்போ திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்போ நான் உங்களை தப்பாக ஒன்று சொல்லிடல, இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், உங்களை பற்றி அல்லாஹ் பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கின்றானா. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த திக்ர் செஞ்ச சஹாபாக்களை பெருமைப்படுத்தினான்னு சொன்னப்ப இமாம்க விளக்கம் எழுதுகிறாங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை முதல் மார்க்கு இல்லைனா ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சுன்னா, இல்லை ஃபஸ்ட்டு பரிசு வந்துருச்சுன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸாக கூப்பிட்டு என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், என் பையன் முதல் ரேங்க் எடுத்துட்டான், என் பையன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே போன்று தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மலக்குமார்களை கூப்பிட்டு என் அடியான் எப்படி திக்ர் செய்கிறான்னு பார்ப்பா, என் அடியான் எப்படி திக்ர் செய்கிறான்னு பார்ப்பா. பூமியில் அவனுக்கு நஃப்ஸுன்னு ஒன்று இருக்குது, இந்த உலகத்தில் வழிகிறதுக்கு எல்லா விஷயமும் இருக்குது, இருந்தாலும் என்னோட அடியான் என்னை திக்ர் செய்கிறான்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த திக்கரை சொல்லும் பொழுது அது எந்த நிலையில் விட்டுறக்கூடாதான். அது ஒரு ஸைதுல் குதூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் திக்ர் எப்படி செய்யணும்னா, மக்கள் பார்த்து நீ என்ன பைத்தியமாடா, எப்போ யார்ப்பா பைத்தியமா அப்படி இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிற அளவு அவன் ஒரு மனிதன் திக்ரை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு அடியானுக்கு நிறைய அமல்கள் இருக்குது, அந்த அமல்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஜக்காத்துனா நீ இவ்வளோ கொடு, தொழுகுனா நீ 5 வத்து தொழுகு அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் லிமிட்டே இல்லாத ஒரு அமல் என்று சொன்னால் திக்ர் செய்வது தான். அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன் திருமறையான் குர்ஆனிலே கூறுகின்றான், வதுக்குருல்லாஹு திக்ரன் கசீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று. அவங்க இப்னு அப்பாஸ் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தன் அந்த தொழுக முடியலைன்னா எனக்கு கை கால் வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிடலாம். ஒருத்தன் சக்காத்து கொடுக்க முடியல, என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த திக்கரை சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பைத்தியம், நான் பைத்தியம் ஆகிட்டேன், அதனால் என்னால் திக்ரு செய்ய முடியல அப்படின்ற காரணத்தை தவிர நம்மளால் எந்த காரணம் அல்லாஹ்விடத்தை சொல்லிட முடியாதான். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.
வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.